நண்பர்களுக்கு வணக்கம். தைப்பட்டத்தை பற்றி பேசி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. தைப்பட்ட திட்டங்கள்னு அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு லிஸ்டெல்லாம் பெருசாக சொல்லியாச்சு. திட்டமிட்ட மாதிரி எல்லாம் ஆரம்பிக்க முடிஞ்சுதா? தைப்பட்டத்தோட தற்போதைய நிலை என்னன்னு விரிவாக ஒரு வீடியோ. இந்த தைப்பட்டம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆரம்பத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். விதைகள் எல்லாமே சிறப்பான ஒரு முளைப்பு திறனோட வந்தது. மாடி தோட்டத்தில் சேகரித்த புடலை விதை ஒன்று மட்டும்தான் முளைக்கல, மற்றபடி எல்லாமே அருமையாக முளைச்சி வந்தது. அதை விட நாற்றுகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாற்றுகளை பார்க்கும்போது எல்லா செடிகளுமே நல்லா வந்துடணும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. போன ஆடிப்பட்டத்தில் நாற்றுகளை வளர்ச்சி எதுவுமே சரியில்லாமல் தான் வந்தது. விதைகள் முளைக்கும், ஆனால் நாற்றுகள் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். கத்திரி மிளகான்னு எல்லாமே ஒரு 2 இலைக்கு அப்புறம் வளரவே வளராது. தக்காளிலாம் ஒரு வாரம் பட்னி கிடந்தோன மாதிரி சோர்ந்து போய் நிற்கும். சீசன் முழுக்கவே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் தைப்பட்டத்துக்கு ஆரம்பித்த நாற்றுகள் எல்லாமே அருமையாக வந்திருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில் ஆரம்பித்த சில அரிதான கத்திரி மிளகா ரகங்கள் கூட அருமையாக வந்திருக்கு. தைப்பட்டம் டேக் ஆஃப் சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். தைப்பட்டத்துக்கு எல்லா செடிகளுமே ஃபோம் பிளாக் மேட்டுப்பாத்தியில் தான் ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்தேன். ஒரு வாரமாக போராடி அருகு கோரையெல்லாம் களை எடுத்து பாத்தி ரெடியாக இருந்துச்சு. நாற்றுகளெல்லாம் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் வரிசையாக வச்சு விட்டேன். தைப்பட்டத்துக்கு பெருசாக விதை சேகரிப்புலாம் எதுவுமே திட்டமிடலை. அடிப்படை காய்கறிகள் வீட்டு தேவைக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சால் போதுங்கிற நோக்கில் தான் செடிகளை வச்சு விட்டேன். அதனால் ஒரே ஏரியாலேயே எல்லா ரகங்களுமே வச்சு விட்டுருக்கேன். பட்டாசாக வந்திருந்த நாற்றுகள் பாத்தியில் வச்சு விட்டதும் மடமடன்னு பிடிச்சி வந்துடணும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கோடை காலத்தில் நம்ம கனவு தோட்டத்தில் ஆடிப்படத்தில் வர சில பூச்சி தாக்குதலெல்லாம் பெருசாக இருக்காதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். தைப்பட்டம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக போகணும்னு நினச்சிருந்தேன். அந்த நினப்பில் ஒரு டிராக்டர் மண் அள்ளி போட மயில் வந்தது. மயில் பிரச்சனை பற்றி நிறையா பேசியிருக்கோம். நானே இந்த தடவை தர்பூசணி முலாம்பழம் எல்லாம் வைக்கும்போதே வளமைப்பு பண்ணி தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் மயில் இப்படி ஒரு ஆட்டம் ஆடணும்னு எதிர்பார்க்கல. சும்மா நாற்று வச்ச பாத்தி எல்லாத்துலேயுமே கோழி வட்ட வட்டமாக மண்ணை கிண்டி வைக்கும்ல, அது மாதிரி ஒரு பாத்தி விடாமல் இறங்கி விளையாண்டுட்டு இருக்கு. வந்தால் வெள்ளரி மாதிரி சில நாற்றுகளை கொத்தி வைக்கும். ஆனால் இப்படி மொத்த பாத்தியும் கிண்டி சோழி முடிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் கழித்து போய் பார்த்தா ஈரம் இருக்கிற எல்லா இடத்தையுமே கிண்டி வச்சு பாத்தியை ரணகலமாக கிடந்துச்சு. சுற்றி இருக்கிற மற்ற தோட்டம்லாம் ஈரம் இல்லாமல் வறண்டு போய் கிடக்குது. நம்ம தோட்டத்தில் தான் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அதுக்கு மனசில் ஈரமே இல்லாமல் இப்படியா பண்ணணும்னு கொஞ்சம் கடுப்பு தான். இது கத்திரியில் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. நாற்று அவ்வளோ அருமையாக வந்திருந்தது. தனியாக ஒரு பாத்தி ரெடி பண்ணி சந்தோஷமாக வச்சு விட்டேன். அடுத்த நாள் போய் பார்த்தா இப்படி கிடக்குது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, மிளகா நாற்றெல்லாம் தேடி பிடிச்சி மொட்டை மொட்டையாக கொத்தி வச்சுருக்கு. அடே, தோட்டம் முழுக்க அவ்வளோ பச்சை பசேல்னு களச்செடியாக முளைச்சி கிடக்கு. அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாதா? கோரையை காலி பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. இப்படி வச்சு விட்ட மிளகா செடியெல்லாம் தேடி பிடிச்சி காலி பண்ணணுமான்னு மயில் மேலே கொஞ்சம் கோவம் தான் வருது. நம்ம தோட்டத்தோட பின்பக்கம் பழமரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து நல்லா நிழலாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு மயிலெல்லாம் குழந்தை குட்டிகளோடு அங்கே படுத்துக்குதுங்க. தாகத்துக்கு குடிக்க தண்ணி அங்கே வச்சுருக்கேன். நிறைய குருவிகள் மைனா அணிலெல்லாம் அங்கே தண்ணி குடிக்குது. மயிலுக்கும் ஓய்வு எடுக்க நம்ம தோட்டம் ஒரு நல்ல இடமா போச்சு. பக்கத்தில் ஒரு சிலர் தண்ணி வைக்காதீங்க, இல்லைனா அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ குருவிகள் பறவைகள் எல்லாம் வருது, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிச்சிட்டு போகுதுங்க. சொல்லப்போனால் ஒரு சில பறவைகளெல்லாம் நம்ம தோட்டத்தில் எப்பவுமே பார்க்க முடியும். அதுங்களுக்கு நம்ம தோட்டம் ஒரு வீடு மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே மயிலும் குடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு தண்ணி வச்சு விட்டுருக்கேன். ஆனால் மயில் தோட்டத்தோட முன்னாடி வரைக்கும் இப்படி கிண்டி தொல்லை பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ரோஸ் செடி கட் பண்ணி போட்டதில் கொஞ்சம் குச்சிகள் கிடந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பாத்திகள் மேலே கொஞ்சம் பரப்பி விட்டுருக்கேன். அப்படியாவது கிண்டாமல் விடும் அப்படின்னு ஒரு ஆசை தான். எல்லா பாத்திகளும் போட்டு விடுற அளவுக்கு குச்சிகள் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன். இனி கொஞ்சம் வலையமைப்பு தான் பண்ணணும். பிளான் நட் வச்சு அங்கங்கே கொஞ்சம் கட்டி விட்டால் பெருசாக பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இந்த தைப்பட்டம் தேறி அறுவடை எடுக்கணும்னா மயிலை கொஞ்சம் சமாளித்தா தான் முடியும் போல். இந்த போராட்டம்லாம் ஒரு பக்கம் போனாலும் தர்பூசணி முலாம்பழம் எல்லாம் வைக்கும்போதே அலர்ட்டாகி கொஞ்சம் திட்டமிட்டு தான் ஆரம்பித்தேன். போன சீசன்லேயே சொல்லியிருப்பேன், இந்த தடவை கொஞ்சம் கவர் பண்ணி தான் கொண்டு வரணும்னு. ஒரு வலையமைப்பு மாதிரி தான் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எதையும் ரெடி பண்ண டைம் இல்லை. பார்த்தேன், அமேசானில் ஒரு 4 கொசு எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு விட்டுட்டேன். இது குழந்தைகளுக்கான மஸ்கிட்டோ நெட்டு. நமக்கு நாற்றுகள் தானே குழந்தைகள். இந்த மஸ்கிட்டோ நட் எந்த அளவுக்கு உழைக்கும், வெயிலுக்கு இத்து போகாமல் இருக்குமா, இந்த ஒரு சீசனுக்காவது தாக்க முடிக்குமான்னு தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மயில் பார்த்துட்டு தோட்டக்காரன் அலர்ட் ஆகிட்டான்டான்னு கடுப்பில் மற்ற பாத்தியெல்லாம் கிண்டி விட்டுடுச்சான்னு தெரியல.
தர்பூசணி நாற்றுகளை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வர்றதே பெரிய விஷயந்தான். உள்ளேயே இருக்கிறதுனால ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. கொஞ்சம் வளர்ந்ததும் வலையை தாண்டி வெளியே வந்ததும் மயில் வந்து கொத்தும். அதுக்குள்ளேயே கொஞ்சம் வலையமைப்பெல்லாம் செஞ்சு மயிலை நெருங்க விடாமல் பண்ணணும். இந்த தைப்பட்டம் மயிலோட மல்லு கட்டுற ஒரு பட்டமாக மாறிட்டு, மற்றபடி வச்சு விட்ட நாற்றுகள் வளர்ச்சி ஓகே தான். அடிக்கிற வெயிலுக்கு மழை காலத்துக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் பஞ்சகாவியா மீன் அமிலம்னு தெளித்து தான் கொண்டு வரணும். இந்த போராட்டம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் 2 வருஷமாக நின்றுட்டு இருந்த நெய் மிளகாய் செடி அதுவே பக்கத்து பாதியில் விதையை போட்டு தானாகவே எக்கச்சக்க நாற்றுகள் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில நாற்றுகளை மட்டும் எடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சு விட்டுருக்கேன். மற்ற நாற்றுகள் எல்லாம் அதுவே முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. வர ஆடிப்படத்தில் நெய் மிளகாய் நல்ல ஒரு பெரிய செடியாக வந்து விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். வீட்டு தோட்டத்தில் வச்சு விட்ட கொடி தக்காளி அட்டகாசமாக வந்துட்டுருக்கு. இப்போ விளைச்சலும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தக்காளிலாம் பழுக்கவே ஆரம்பிச்சிட்டு எல்லா பழங்களையுமே விதைக்கு தான் விட முடிவு செஞ்சுருக்கிறேன். முடிஞ்சால் கொடி தக்காளி விதைகளும் நம்ம கோவை கிழங்கு திருவிழாவில் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன். பட்டர் டேஸ்ட் பிரிஞ்சால்னு ஒரு ரகம் ஆரம்பிச்சிருக்கேன். இது பர்பிள் நெய்கத்திரி ரகம் இல்லை, இது லேசான பச்சை நிறம் வர்ற ஒரு ரகம். ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அறுவடை எடுக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன். இன்னொரு பாத்தியில் எக்ஸ்ட்ரா லாங் சில்லி ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு கத்திரி, ஒரு மிளகாய் ரகம், அவ்வளோதான் வீட்டு தோட்டத்தில். இது எல்லாமே விதை சேகரிப்புக்கு ஆரம்பித்து விட்டுருக்கேன். சம்மர் ஆரம்பிக்க அடிக்கிற வெயிலை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு 10 மணிக்கு மேலேயே வேலை செஞ்சால் நாக்கு தள்ளுது. இனி அக்னி நட்சத்திரம்லாம் ஆரம்பிக்கும் போது தைப்பட்டம் இன்னுமே போராட்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் மயில் கொஞ்சம் மனசு வச்சா செடிகளெல்லாம் நல்லா வந்துடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப கொஞ்சமாக தான் செடிகள் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இன்னுமே நிறைய பாத்திகள் சும்மா தான் இருக்குது. அதிலெல்லாம் எதையாட்ட ஆரம்பித்து விட முடியுமான்னு பார்க்கணும். மற்றபடி தோட்டத்தில் கிழங்கு அறுவடை ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம கிழங்கு திருவிழாவை கோயம்புத்தூரில் நடத்துகிறோம். அதுக்காக நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு. பர்பிள் மற்றும் ஆரஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு நாற்றுகள், மஞ்சள் மரவள்ளி நாற்றுகள், கரிபதனை மாதிரி காய்கறி நாற்றுகள், விதைகள் ரெடி பண்ணுறதுன்னு எக்கச்சக்க வேலைகள் போயிட்டுருக்குது. கிழங்கு திருவிழா முடிஞ்சதும் தைப்பட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ண கொஞ்சம் டைம் கிடைக்கும். அது வரைக்கும் வச்சு விட்ட நாற்றுகளையாவது கொஞ்சம் காப்பாற்றி கொண்டு வர வேலையை பார்க்கணும். அடுத்ததாக கிழங்கு திருவிழா ஏற்பாடுகள், அங்கே என்னென்ன கிடைக்கும்னு விரிவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். சேனல் நண்பர்கள் எல்லாரும் கண்டிப்பாக மார்ச் 1ஆம் தேதி கோவை கிழங்கு திருவிழாவுக்கு வாங்க. அவ்வளோதாங்க. தைப்பட்டம் ஒரு நல்ல ஆரம்பம் தான் சொல்லணும். மயில் தொல்லை ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை, இருக்கிற பிரச்சனை தான். சமாளிக்கிற வழிகளை மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு தொடர வேண்டியதான். உங்கள் தைப்பட்டம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.